மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம், இவங்க வைக்கிற பெயர் கலைஞரின் கனவு இல்லம். பிரதமரின் கிராம சாலை திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம். ஜல்ஜீவன் திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் குழாய் மூலம் குடிநீர் திட்டம். போஷன் திட்டம், இது வானதி அக்கா ஊர் ஊரா போய் மகளிர் அணி அகில இந்திய தலைவராக ராஜஸ்தான்ல நாகாலாந்துல இருந்து ஊட்டச்சத்துக்காக போஷன் திட்டத்தை மகளிர் அணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டமா. சஹி நிவாஸ், நகரத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் தோழிகளுக்காக விடுதிகளை மோடியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 20 விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசு. பேர் சஹி நிவாஸ். அதற்கு இந்த பட்ஜெட்ல பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி. சமகிரக சிக்ஷாக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகம் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம் 13,000 கோடி. கோயம்புத்தூர் நமக்கு தெரியும், நம்ம இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் மற்ற எல்லா சமுதாயம் 13 சமுதாயம் விஸ்வகர்மாலே வரக்கூடிய 5 சமுதாயத்திற்கும் 18 சமுதாயத்திற்கு இந்த திட்டம். அதுக்கு இப்ப பேர் வச்சிருக்கானுங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த் திட்டத்திற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர்வன திட்டம், அதாவது பெரிய பெரிய சாலை எல்லாம் போச்சுனாங்க ஐயா, சென்டர்ல மரம் வைக்கக்கூடிய 10 சாலைகளுக்கு நடுவிலே மரம் வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், நகர்வன திட்டம். அதற்கு பேரு இது ஒண்ணு மட்டும் ஆங்கிலத்தில் வச்சுட்டாங்க, அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியுடைய உயர்கல்வி ஊக்க திட்டத்திற்கு இங்க பெயர் 2500 கோடி ரூபாய் கல்வி கடன் திட்டம். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அம்மா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட சரியா சொல்லாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு பேரை மாத்தி வச்சா கூட ஒத்துக்கலாம். இந்த குழந்தை மனுஷனாய் நிக்குது, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் 2015 2014 அப்ப வந்த திட்டங்க. 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம். 4 கோடி வீடுகள் கட்டி முடித்த பிறகு பிரதமருடைய வீட்டு திட்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க கலைஞரின் கனவு உலக திட்டம். அதனால் வளர்ந்திருக்க குழந்தைய போய் பேர் மாத்தினா அந்த குழந்தை திரும்ப அடிக்காது. இன்னைக்கு அதைத்தான் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட். அதுல இந்த பட்ஜெட்ல 2-3 விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்ல நன்றி சொல்றோம். சாராயம் மூலமாக வருமானம் எவ்வளவு வருதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு மேடையில் வானதி அக்கா 44,000 கோடிங்கிறாங்க, இன்னொரு மேடையில் முருகன்ஜி அவங்க 46,000 கோடிங்கிறாங்க, மேல இருக்கிற தலைவர்கள் 42,000 கோடிங்கிறாங்க. தமிழக மக்களுக்கு என்னதாயா சாராயம் மூலமா வருமானம் வருதுன்னு நிதியமைச்சர் கவலைப்படாதீர்கள். சாராயம் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 50,000 கோடி என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறான். ஆனா மக்களுக்கு இந்த உண்மையை சொன்னதுக்காக முதல்ல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 50,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கூட சாராயம் பெற்று 50,000 கோடி இல்லை. அதுக்கு யாரோ ரொம்ப நல்லா சொன்னாங்க, ரொம்ப ரமையா சொன்னாங்க. திராவிட மாடல் அரசு அரசுன்னு சொல்றீங்களே, இதற்கு ஒருத்தர் ரொம்ப ரமையா சொன்னார். அதாவது ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற பகுதியும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற மாநிலமும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ மக்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வெளியே வைப்பாங்க. சாதாரணமா இல்லைங்க, 10 வருஷம். எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து வெளியே வச்சாங்க. அதன் பிறகு 2011 இருந்து 21 வரைக்கும் தொடர்ந்து வச்சாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், மக்கள் எப்பாச்சும் ஏமாந்து ஒரு முறை திமுக ஓட்டு போட்டுட்டா அதன் பிறகு சுதாரித்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உள்ளே விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு வானதி அக்கா சொன்னது போல ஒரு மாற்றம் என்னன்னா, திமுக தொண்டன் தெளிவா இருக்கான், நான் என்னை விடவே மாட்டேன் சார் என் தலைவர் ஆட்சி அமைக்கிறேன். இதுதான் கடைசி முறை. திமுக தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 2024 இருந்து நான் ஓட்டு போட மாட்டேன். ஐயா இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சர்வே அவங்க சொன்ன மாதிரி பாருங்க, இன்டர்நேஷனல் மேகசின்ல இருந்து நம்முடைய நிருபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறான். எல்லோரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு சதவீதத்தை போடுறாங்க. ஒரு பத்திரிகை 20%, ஒரு பத்திரிகை 24%, ஒரு பத்திரிகை 17%. பிரசாந்த் கிஷோர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எப்படியாச்சும் பிரசாந்த் கிஷோர் மாத்தி பேசுவாரான். அவரும் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சுங்க, இரட்டை இலக்கில் இருக்குதுங்க, என்னங்க பேசுறீங்க? சகோதர சகோதரிகள், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சகோதரர் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல நாம் 20% எல்லாம் எப்பவோ தாண்டிட்டோங்க. அதெல்லாம் வேல் யாத்திரை காலத்திலே தாண்டியாச்சு, அதெல்லாம் 2021 தாண்டியாச்சு. பலத்தை காட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காம பல ஆண்டு காலமாக காத்திருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய இத்தனை ஆண்டு காலத்தினுடைய உழைப்பினுடைய வெளிப்பாடு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியுங்க. 33% வாக்குகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கும். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, எழுதி வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கு எழுதி வச்சு. தலைகீழாக நின்று தோப்பு கரணம் எதிர்க்கட்சிகள் போட்டாலும் கூட இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள்.